நாங்கள் ப்ரே பண்ணிக்குவோம். நம்ம ப்ரே பண்ண ரொம்ப நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம் சௌகரியோடு. அதே சமயத்தில் இந்த ஒரு வாரத்துக்குள்ளாக 3 ஊழியக்காரர்கள், மற்ற ஊழியக்காரர்கள் இப்படி 3 ஊழியக்காரர்கள் நமக்கு தெரிந்து தெய்வனோடு இன்றைக்கு இஸ்திரியில் பரலோகத்தில் இருக்காங்க விசுவாசிக்கிறோம். ஸோ ஆகினால அன்பானவர்களே, அவங்களுக்காக சில நேரம் மீண்டும் ஜபித்துக் கொள்வோம். நான் சில பேர் உங்களுக்கு தெரியும், ஜோஷுவா ரமேஷ், எதிர் பேர் இருக்கிறேன் ஜோஷுவா ரமேஷ். ஓகே, இன்னொருத்தர் சாது செல்லப்பா, ஒரு பிரபலமான நல்ல ஒரு தேவ மனுஷன். அவர் பூசரியாக இருந்து அநேக காரியங்கள் அவர் வேத மூலியமாக இந்த தமிழில் இருக்கிற காரியத்தில் நல்லா விலைக்கு நம்ம காமிச்சு அநேக சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தினார். ஸோ அவருக்கு கொஞ்சம் வயதானவர். ஸோ அதுதான் ஜபித்துக் கொள்வோமா? எங்களை ஆண்டவரை நாங்கள் உருவாகும் முன்னே, நாங்கள் ஜென்மிக்கும் முன்னே, நாங்கள் இந்த பூலோகத்தில் பிறக்க முன்னே எங்களை அறிந்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவரே, இந்த உலகத்தில் அப்பா திரளான ஐயா கோடான கோடி லட்சக்கணக்கான ஆண்டவரே ஆத்துமாக்கள் இருந்த பொழுதிலும் ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தின் கண்கள் அப்பா எங்கள் மேல் இருந்ததற்காக நன்றி. இந்த உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்து எங்களை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக்கி கொண்டீர். இன்றைக்கும் ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக ஜபித்துக் கொள்கிறோம். உங்கள் ஊழியக்காரர்களுக்குள் நித்திரை அணிந்த ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜபித்துக் கொள்கிறோம். இந்த வாரத்திலே ஆண்டவரே சகோதரர் பாலராட்சிக்காக ஜபித்துக் கொள்கிறோம். சகோதரர் ஆண்டவரே ஜோஷுவா ரமேஷ்காக ஜபித்துக் கொள்கிறோம். ஐயா சாது செல்லப்பாவுக்காக ஜபித்துக் கொள்கிறோம். இவர்கள் எங்களுக்கு முன்னணியாக இருந்த ஆண்டவரை, நல்ல சாட்சிகளாக இருந்த ஆண்டவரை, கர்த்தருக்குள்ளாக நல்ல ஒரு போராட்டத்தை போராடி ஆண்டவரை வழி நடத்துறதுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையும் அப்பா அவங்களுடைய குடும்பத்துக்காக ஜபித்துக் கொள்கிறோம். அவங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்கிறோம். கர்த்தாவே, அவங்க விட்டு வைத்த ஆண்டவரை இந்த ஓட்டத்தை முடிக்கத்தக்கதாக சரியான ஊழியக்காரர்கள் எழும்பும்படிக்காக ஜபித்துக் கொள்கிறோம். தகப்பனே தேவரே, உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், அவங்களுடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோடு இருக்கும்படியாக ஜபிக்கிறோம். இந்த மனக்கவலைகளை போக்க ஆண்டவரை உம்மால் ஒருவரால் மட்டும்தான் முடியும். தகப்பனே ஐயா, நீங்கள் தொடுங்கப்பா. நீங்கள் அவங்களோடு ஆண்டவரை தகப்பனாக தாயாக இருந்த ஆண்டவரை தேற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்றைக்கு நம்ம மீண்டுமாக இந்த நாள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்த விசேஷமான ஒரு நாள். ஒரு சின்ன கோரஸ் படிச்சுட்டு நம்ம கடந்து செல்வோமா? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகல் மகிழ்வோம், ஆட்டும் அல்லேலூயா பாடுவோம், அகல் மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகல் மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம், அருள் மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகல் மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம், இன்று அகல் மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை. இந்த சிந்தையோடு இந்த வாரத்தை நம்ம ஏறெடுப்போமாக. இந்த சிந்தையோடு இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம காலடி வைக்கும்போது, எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு வெற்றி உண்டு. இந்த நாள் தேவன் படைத்த நாள், இந்த நாள் வெற்றியின் நாள்.
ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எழுந்திருக்கும் பொழுதே ஒரு வெற்றியோடு தான் எழுந்திருக்கணும். நம்ம ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து திரும்பி எழுவது எத்தனை பேருக்கு நிச்சயமே இல்லை. ஸோ அதனால ஒவ்வொரு நாளும் வெற்றி நாள் இந்த சிந்தனை வைத்துக்கொள்வோம். சரி, இன்றைக்கு உங்களோடு கூட அந்த 10 கட்டளை இருக்குல்ல, 10 வார்த்தைகள், 9வது வார்த்தை இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த 9வது வார்த்தை யாத்திராகமம் 20வது அதிகாரம் வசனம் 16 என்ன சொல்லுது? பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஃபால்ஸ் விட்னஸ், நோ ஃபால்ஸ் விட்னஸ், பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக. இது 9வது கட்டளை, 9வது வார்த்தை. இந்த வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கணும். மீண்டுமாக இன்னும் அவங்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட எங்கே போல அந்த நாட்டுக்கு போகல. வாக்கு தத்தம் பண்ண போகின்ற இந்த நாட்டுக்கு போகிறது முன்னுக்காக இங்கே டீச்சிங் நடக்குது, ட்ரைனிங் நடக்குது, கோச்சிங் பண்ணுறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? உம்முடைய ஆன்மீக காரியத்தில் நான் ஒருவர் தான் தெய்வன், உங்களுக்கு தவிர வேறு தேவன் இல்லை. அது சொன்ன படித்து கொடுத்துட்டோம். ஓகே, ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன். ஸோ வேறு சொரூபங்களும் இல்லை. எங்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் நிறையா இருக்குது. நாங்கள் எல்லாம் சொரூபத்தையும் வணங்குவோம். ஒரு செங்கலை வச்சு எதை பொட்டு வச்சாங்கனாக்கா அதையும் கும்பிடுவோம். ஏன்னா எங்களுடைய வம்சாவளிகள் அப்படி வந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உடைச்சி போட்டார். என்ன சொன்னார்? நான் தான் தெய்வன், இனியாண்டவனுக்கு வேறு தெய்வன் இருக்கக்கூடாது, நான் தான் உன்னை ரசிக்கிறேன் வந்துட்டு. அப்புறம் மனிதனுடைய உறவுகளை பற்றி பேசினார். ஒரு தாய் பிள்ளைகள உறவுகள் எப்படி அவங்க கனம் பண்ணணும், தாப்பன் எப்படி கனம் பண்ணணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்போ நம்ம சகோதரோடு எப்படி வாழணும். இன்றைக்கு நம்மளுடைய என்னது மீண்டுமாக அந்த வார்த்தையை படிப்போம். உன்னுடைய அந்த 16 பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னாக்கா, you shall not bear false witness against your neighbor. நெய்பர்னா யாரு? உன் அண்டை வீட்டுக்காரர். டைரக்டா உன் அண்டை வீட்டுக்காரருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல். அப்போ அண்டை வீட்டுக்காரனா பார்க்குறோம். அதுக்கு முன்னுக்கு என்ன சில சமயத்தில் இந்த வேதம், இந்த வேதமாக பைபிள் வெரி இம்பார்ட்டன்ட். ஆகி அநேக புஸ்தகங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அநேக புஸ்தகங்கள், அநேக அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய இந்த புஸ்தகங்கள் வந்து அவங்களுடைய தேவ புஸ்தகம். இது தேவனுடைய வார்த்தை, பைபிள், த புக். இது பைபிள் சொன்னாக்க பைபிள் சொல்கிறாரு அப்படின்னா என்ன சில பேர் கேட்டிருக்க மாட்டோம். பைபிள் வெரி சிம்பிள் புஸ்தகம், இந்த புஸ்தகம் அவ்வளோதான். இந்த புஸ்தகம் ரொம்ப ஒரு முக்கியமான புஸ்தகம். ஏன் சொல்கிறேன்னாக்க, இன்னொரு கூட 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 எடுத்துட்டோமா? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 13, 14 என்ன சொல்லுது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினனாகவும் எந்த நற்கிரிகைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்காக அவைகள் உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தம், நீதியின் படிப்புகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே நல்லா நம்ம கவனிக்கிறோம். ஆங்கிலத்தில் ரொம்ப நாள் போட்டுருவாங்க. எதிர்ப்பு ஆங்கில பைபிள் வச்சிருக்கீங்க. ஆங்கில பைபிள் சொல்றது all the scriptures is breathed. All the scriptures breathed out by God and profitable. breathed ன்னு தெரியல, சுவாசம். இங்கே ஆவினால் போட்டிருக்குல்ல, இதே வார்த்தையை ஆங்கிலத்தில் நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னாக்கா தேவ சுவாசத்தால் இந்த எல்லா என்னது வார்த்தைகளும் நம்ம கொடுக்கப்பட்டது. அப்படின்னாக்கா பிள்ளைங்களா எங்கே பாருங்க, நம்மக்குள்ளேயே இப்போ சில பேருக்கு வந்து என்னன்னாக்கா இந்த பைபிள் பழைய ஏற்பாடு இல்லை, பழைய ஏற்பாடில் இருக்கிற சத்தியங்கள், பழைய ஏற்பாடு இருக்கிற காரியங்கள் எதுவுமே இல்லை, புதிய ஏற்பாடு தான். புதிய ஏற்பாட்டோடு தான் நம்ம படிக்கணும். புதிய ஏற்பாடு தான் ஆண்டவர் நம்மளுக்கு புதிய உடன்படிக்கை கொடுக்கிறார். அப்படி ஒரு
கள்ள என்ன சொன்னேன் நான்? கள்ள உபதேசங்கள் போய் கொண்டிருக்கிறது, சொல்லி கொண்டிருக்கிறாங்க, பேசி கொண்டிருக்கிறாங்க. ஏன் ஊழியக்காரர்களே என்னோட வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னாக்க இந்த பழைய ஏற்பாடு வேணும்னாக்கா பழைய ஏற்பாடு கிழிச்சி எரிஞ்சிரு, ஏன் வச்சிருக்க நீ? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? எல்லாம் அப்படிதான் போட்டிருக்கு. சேர்ந்து படிப்புமா, திருப்பி படிப்புமா, ரிப்பீட் பண்ண தப்பே இல்லை. அந்த 3:16 அது முதல் வாக்கியம் வந்து என்னது? எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம். அப்படின்னாக்க பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு இல்லை, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ சுவாசத்தினால நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. சாகினால யாராச்சும் வந்து உங்ககிட்ட பழைய ஏற்பாடுலாம் இப்போ இல்லை, எல்லாம் புதிய ஏற்பாடு தான் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா தயவுசெய்து ஒன்று உங்களுக்கு தில் இருந்தால் சொல்லுங்கள், தயவுசெய்து உங்களோட பழைய ஏற்பாடு கிழிச்சு போட்டுருங்க. நாங்கள் வேதத்தை நம்புகிறோம். அதே போல தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற இந்த கட்டளைகள் ஏன் பாஸ்டர்? ஒருத்தர் கேட்டார் என்ன, நான் ஒருத்தர் வெளியே வந்து பிரசந்தை கேட்கும்போது அவர் கேட்டார், அவர் ஊழியக்காரர் தான். அவர் கேட்டார், ஏன் பாஸ்டர் பழைய ஏற்பாடு இதெல்லாம் போல அவ்வளோ எடுக்கிறது இல்லை, அங்கே ஏசு தான் நிறைவாக்கிட்டாரு. ஆனால் ஏசு இந்த 10 கட்டைன்னு சொன்னாங்க. அவர் அங்கங்கே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பா எல்லாமே போட்டிருக்காரு, ரைட் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் கேட்டார், அதெல்லாம் பழைய ஏற்பாடு ஆச்சு, அதெல்லாம் இப்போ வந்து புதிய ஏற்பாடில் வராத, அதெல்லாம் நீங்கள் ஏன் இப்போ வந்து 10 கட்டில் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. ஆனால் இன்னொன்று வேதத்தை நீங்கள் வாசிச்சிங்கனாக்கா இந்த 10 கட்டளைகள் தேவனுடைய விரலால் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இந்த 10 கட்டளைகள் அவர் தன்னுடைய விரலில் எழுதப்பட்டு நம்மளுக்கு கொடுத்தாருனாக்கா வேற எந்த வசனமும் அவர் விரலால் எழுதப்பட்டது, எந்த வசனமும் தேவன் எழுதினார் என்று இங்கே சொல்லப்படலை. தேவ மனுஷரால், தீர்க்க தரிசிகளால், பரிசுத்தவான்களால் தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த கட்டளைகள் மட்டும் அவரே எழுதி கொடுத்தாரு. ஆனால் மோசே வந்து கீழே உடச்சிட்டான், அப்படி தானே? உங்களுக்கு தெரியும். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ அதனால் இந்த 10 கட்டளைகள் அப்படி எவ்வளோ முக்கியம். இந்த 10 கட்டளைகள் உள்ள ஆழமான காரியங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னாக்கா அவங்க போக போகின்ற தேசத்தில் அநேக தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், அநேக தாறுமாறான வாழ்க்கைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இவங்க தேவனை தெரிஞ்சவங்க அங்கே என்ன செய்கிறாங்க? நாங்கள் என்னுடைய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் சிருஷ்டிகர்த்தர், அவருக்கு சொரூபம் இல்லை, அவர் ஆவியானவர். அது ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் தேவன். அங்க இருக்கும் பொழுது சில நெறிகள், நல் நெறிகள், சிவிக்ஸ், மோரல்ஸ், எத்திக்ஸ் சொல்லி கொடுக்குறாரு. மனுஷனுக்கு மனுஷன் எப்படி வாழணும், மனுஷனுக்கு மனுஷன் எப்படி அவன் நேசிக்கணும். ஸோ மனுஷனுடைய இந்த நெறிகளை ஆண்டவர் அங்கே போதிக்கிறார். எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போ, என்னென்ன செஞ்சுட்டு போல இல்லை. கிறிஸ்தவன் இந்த சத்தியத்தை தெரிஞ்சவங்க நீங்களும் நானும் இப்படி தான் வாழணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ற, நீ உப்பா இருப்ப, ஒளியா இருப்ப. நீ உப்பா இருப்ப, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அப்புறம் சொல்றேன், சொல்லுங்கம்மா. தப்பான வார்த்தையே இல்லை அது. தப்பா என்ன பேசுறீங்க? நீ உப்பா இருப்ப, ஒளியா இருப்ப. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? இந்த உப்பு எவ்வளோ போடுவீங்க? ஒரு பானை கரையை வச்சாக்கா பானை உப்பு போடுவீங்களா? என்ன ஆகும்? நம்மளை சிரிக்கிறோம். என்ன ஆகும்? இங்க முடியாது. ஆனால் எவ்வளோ போடுவீங்க? இது என்ன ஆகும்? அந்த கறியுடைய டேஸ்ட்டு மாற்றிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை பேர் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, எல்லாமே ஆண்டவர் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ ஒருத்தி மத்தம், நான் ஒருத்த மத்தம். உப்பு, இந்த டேஸ்ட்டை மாத்திர உப்பு பக்கம் சொல்லுங்க. நீ சாதாரண ஆள் இல்லை. அல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்னது? தமிழில் நல்ல பழமொழி சொல்லுவாங்க, உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த உப்புக்கு அந்த டேஸ்ட் இருக்கணும்.
ஹல்லேலூயா. ஸோ அவங்களுடைய டேஸ்ட்லெஸ் லைஃப், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இல்லை. ஒரு வாழ்க்கை என்று ஏன் வாழ்கிறேன் சொல்லி ரொம்ப நீங்கள் பார்ப்பீங்க, வேற இடத்துல பார்ப்பீங்க, ஸ்கூலில் பார்ப்பீங்க, உங்கள் கூட பழகினா பார்ப்பீங்க. நான் வாழ்க்கையில் ஆச்சேன். ஆனால் அதுக்கு என்ன, சின்ன உப்பு நீங்கள் தான். ஓகேயா, சீக்கிரம் வந்தாங்க. அதே போல் வெளிச்சம். ஏமே இந்த இருளாக இருக்கிற வெளிச்சத்தில் என்னது, இவ்வளோ பெரிய ரூம் வச்சுருக்கிறோம். ஆனால் என்ன செய்வோம், ஒரு பெரிய இதுக்கு தகுந்த பெரிய ஒரு பல்ப் செஞ்சு இவ்வளோ இருட்டா இருக்கு இந்த ரூம்பு, என்ன ஆகும்? இல்லை, ஒரு சின்ன லைட்டு, ஒரு சின்ன விளக்கு, ஒரு சின்ன கேண்டில், அதான் கொண்டு வைப்போம். அந்த இருளையே, அந்த இருட்டில் இருக்கின்ற அந்த ரூமில் இருக்கின்ற இருட்டே அதை மாற்றி போடும். நீங்கள் தான் இருளான அநேக பேருடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒளி. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீ பெரிய லைட்டாக இருக்க வேண்டாம், நீ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒளி அதுதான். அநேக இருளில் இருக்காங்கப்பா, இதுதான் ஒளி. நீ காமிக்க ஆண்டவர் உன்னையும் வச்சிருக்காரு. ஆமென். சரி, சப்ஜெக்ட் வந்து அதே போல் இன்றைக்கு இந்த பழைய ஏற்பாடு வார்த்தைகள், இந்த பைபிளில் வார்த்தைகள் தேவை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு, உன்னுடைய புறையாருக்கு நீ பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. இதில் 7 காரியம் இருக்குது. நான் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். முக்கியமான ஒரு காரியம் பார்க்கலாம். இந்த லாஸ், இந்த பழைய ஏற்பாடு, இந்த லாஸ் இதெல்லாம் இனிமேல் வேண்டாம், இதை சொல்லலை. ஆனால் இந்த லாஸா, இந்த கட்டளைகள் யூனிவர்சல் லாஸ், உலக அளவில் தவிர. இந்த பொண்ணை போயிட்டு கொஞ்சம் என்ன ஒன்றும் இல்லை, அந்த லாஸை என்னென்ன மீறிட்டோம், ரைட்? பெல்ட்டு போடாமல் போயிட்டோம். என்ன செஞ்சிட்டாங்க நம்மளை? நீங்கள் சீட் பெல்ட்டு போடாமல் இருந்தால் போலீஸ்க்கு அனுப்பாங்கல்ல, சீட்டு பெல்ட்டு தானே. என்ன சொல்கிறோம், அப்பளம் வச்சுக்கா சீட்டு பெல்ட், இல்லை சீட்டு பெல்ட்டு தப்பா இல்லையா? அப்போனாக்கா லோ எல்லாம் யூனிவர்சல் லோ. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தப்புனாக்கா நீ அதுக்கு தண்டனை இருக்கு. அதே போல தான் ஆகும், ரைட்? அப்போ இந்த லா, நீ போய் சொல்லாது இருப்பாயாக. யாருக்கு? அதே இதுக்கு இது லிங்க் இருக்குது. அண்டையே போய் சாட்சி சொல்லாமல் இருக்கேன். இன்றைக்கு அநேக பேர் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு பார்த்துருக்க அநேக பேர் வந்து தப்பிச்சு போயிடுறானுங்க. உண்மையான குற்றவாளி பிடிக்க முடியல. ஏன் தெரியுங்களா? அநேக என்னது பேர் பொய் சாட்சி சொன்னதுனால, மெய்யான குற்றவாளி தப்பிச்சதுனால உண்மையான குற்றவாளி எஸ்கேப் ஆயிடுறான். அது மட்டுமல்ல, அந்த குற்றவாளியை குற்றம் செஞ்சாலும் அந்த இன்னொரு ஆள் இருக்காங்களே, அது இன்னசென்ட், அவங்க குற்றம் செய்யாதவங்க. அவங்களால ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கலாம், இல்லை அவங்க குடும்பத்தை ஒரு கற்பழிப்பை செஞ்சுருக்கலாம், அவன் பையன், அந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்கிறான். ஸோ அந்த வந்து என்ன செய்வாங்க, நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரண செஞ்சுட்டு போயிட்டு இருப்பானுங்க. என்னென்னா அவங்க பெரிய பெரிய வசதி உள்ளவங்க. போன வாரத்தில் அந்த பிள்ளை வந்து ஷீஸ் ஸ்பெஷலிஸ்ட், எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? அந்த இது உத்தரப்பிரதேசில் ஷீஸ் அ ஃபர்ஸ்ட் டாக்டர் நியூரலஜி. அவங்க தான் இந்த கோவிட்டுக்கு வந்து எத்தனோ பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அந்த பட்டம் முடித்து அந்த நாளில் அந்த பிள்ளை அவங்க கற்பழித்து கொண்டுட்டாங்க. கேஸ் எனக்கு தெரியல. சரி, கேஸ் போட்டு அவங்க வெளியே வந்தாலும், ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் எவ்வளோ வேதனை படும். அப்போ நம்ம பொய் சாட்சி சொன்னதுனால உண்மையான குற்றவாளி எஸ்கேப் ஆகிட்டா இன்னும் எவ்வளோ பதில். இன்றைக்கு கிட்டத்தட்ட எனக்கு 70 வயசு கிட்ட ஆகும். சிறு வயசு இல்லையா, எப்பயும் வயசு சொல்லுது. எதுவுமே இங்கே வேலையை விட்டு ஒரு 40 வருஷம் இருக்குது. ஆனால் வேலை இடத்துல இந்த 2 மேனேஜருக்கு கொஞ்சம் தகராறு நினைக்கிறேன். அப்போ என்கிட்ட அந்த ஒரு மேனேஜர் சொன்னார், நான் இப்போ கேட்பேன், நீ வந்து ஆமான்னு சொல்லணும். ஆமான்னு தான் சொல்லணும். அது செய்யலை. அவர் அசிஸ்டன்ட் மேனேஜரு, அவர் ஒன்றும் செய்யலை. ஆனால் அவர் தான் சொன்னான்னு சொல்லிட்டு ஆமான்னு சொன்னால் போதும்னு சொன்னார். அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைய வரைக்கும் அவரை பார்த்து அந்த மண்ணுன்னு கேட்கணும். நான் சொன்ன அந்த ஆம், கிறிஸ்தவனே ஆம்ன்ற ஆம், இல்லைன்னா இல்லை சொல்லணும். ஸோ அந்த மேனேஜர் வந்து ஒரு தப்பும் செய்யலை. அதே அவரோட வேலை வந்து முன்ன நான் சொல்கிறது வந்து 80.
ஆனால் இது வரைக்கும் இப்போ 40 வயசு ஆக போகுது, 40 வருஷம் ஆகும் வேலை விட்டு. அவரை பார்த்தாக்கா நான் மன்னிப்பு கேட்கணும்னு ஆண்டோட கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒன்று. ஸோ நம்ம பொய் சாட்சி சொல்வது பொய், பொய் சாட்சி சொல்வது பொய். ஓகே. இரண்டாவது, அந்த மற்றவங்க மேலே சில சமயத்தில் என்ன ஏதாச்சும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஏதாவது ஒரு நியூஸ் அவங்க பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதை நம்ம மீண்டும் நான் சொன்னேன்ல அவன் அப்படி தான் செய்வான், நான் சொன்னேன்ல அவள் அப்படி தான் செய்வாள், நான் சொன்னேன்ல அப்படி தான் செய்வான்னு சொல்லிட்டு அவங்க பற்றி நமக்கு தெரியாது, அவங்க பற்றி நம்ம நல்லா விசாரிக்கலை, அவங்க பற்றி நம்ம நல்லா சொன்னது நல்லா போச்சா சரியாக போச்சான்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி நம்ம என்னது ரிப்பீட் பண்ணி அதை ஒரு உண்மையாக்கி. உங்களுக்கு தெரிஞ்சா யாராவது வந்து பேசுகிறாங்களா, யாராவது வந்து பாஸ்டை பற்றியா, இல்லை குடும்பத்தை பற்றியா, இல்லை அவங்க மெம்பர்ஸை பற்றியா, ஓகே பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்கள் அவங்களுக்கு கேட்டு உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ தெரியாது. வெரி சிம்பிள். ஏன்னா அவங்க சொல்லுகின்ற சாட்சி உண்மையாக போய் அவங்களுக்கு தெரியாது, அவங்க கூட பழகினதில்லை, அவங்க கூட நம்ம சில காரியங்கள் அப்படியே பழகி இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்ம தெரிந்து கொள்ள சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது மூன்றாவது காரியம் என்னன்னா ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் லுக். ஓகே, ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் பாருங்கள். சில சமயத்தில் இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, எல்லாம் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, எல்லாம் நல்லா இருப்பாங்க, ஆனால் யாரோ என்ன சொல்கிறத பார்த்துட்டு அவங்க மேலே மூஞ்சி தூவிட்டு போகும். பார்த்துருக்கீங்களா? ஏன்? ஏன்னா யாரோ சொன்னதுனால நீங்கள் அவங்கள நீ சத்தியத்தை தெரிஞ்ச பிள்ளை, சத்தியத்தை தெரிஞ்ச மகன், சத்தியத்தை தெரிஞ்ச மகள், சத்தியத்தை தெரிஞ்ச தகப்பன், உன் உன் பிள்ளைய உன் சொந்தக்காரை பற்றியே உங்களுடைய குடும்பத்தில் தான் நடக்கும். இது வச்சியே நம்ம என்ன செய்வோம், கையை கூட கொடுக்க மாட்டோம், உட்கார்ந்து கூட சாப்பிட மாட்டோம், உண்மையாக போகும். எப்படி இருக்கும் தத்தம். ஆனால் நல்ல மனசாக இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க. என்ன மற்றவங்க இந்த பொய் சாட்சி சொல்லி போகாத அவன் என்ன செஞ்சிருவான். இஸ் நைஸ் பேர் ஆக்சுவலி. யார் சொன்னான்? அகெயினா ராங். அதனால் அவங்க கூட நம்ம வந்து பழக மாட்டோம். அந்த பானமையில் ஒருத்தர் கொண்டுருவாங்களா, உள்பாப்பாங்களா, போவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஓகே, சரி. ஸோ மூன்றாவது என்ன சொன்ன, ஃபால்ஸ் இம்ப்ரெஷன், தவறான ஒரு இம்ப்ரெஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போதே அதுவும் ஒரு ஏன்னா மற்றவங்க சொல்லி. இன்னொன்று வந்து டெஸ்டமனிஸ். சில சமயத்தில் வந்து நாங்கள் இந்த வீடு வாங்கி போகணும், இங்கே வீடு பார்க்க, உங்கள் வீட்டில் எப்படி நைஸ் நெய்பர்ஸ், எங்களுடைய அண்டை வீட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, எல்லாமே நல்லவங்க. அப்போ நாங்கள் அண்டை வீட்டுக்கு போகும்போது அவர் சொன்னாங்க, இவங்க வீட்டுக்கு அவங்கயா சரியான சத்தம்லாம் அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் வந்து அந்த ரேடியோ காடி வந்து ரேடியோலாம் ஆன் பண்ணுவாங்களா. ஸோ இதனால் வந்து நிம்மதியாக சத்தமாக சைலண்ட்டாக இருக்க முடியாது சொன்னாங்க. அது மாதிரி இருந்தது, இயற்கை உண்மை தான் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் என்ன சொன்னாங்க, இவங்களாம் பட்டாசாக வெடிப்பானுங்க, சின்ன பண்ணுங்களா, சைனீஸ் தான், இங்கே 2 பக்கமே சைனீஸ் தான். அப்போ அங்கே பட்டாசாக வெடிச்சுட்டு அந்த இதெல்லாம் இருக்குல்ல, பேப்பராக இருக்குல்ல, இப்படி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இந்த சாட்சி. அதெல்லாம் அப்படி பெரிய குப்பையாக அங்கே இருந்துச்சு. யார் கூப்பிட்டாலும் யாரும் தெரியல, இவங்க அதை பற்றி செய்ய மாட்டாங்க. இப்போ காலையில் எழுந்துச்சு நானாக கூட்டி விட்டு அந்த குப்பையெல்லாம் போட்டுருவேன். அவங்க தான் வெடித்தாங்க, அவங்ககிட்ட தான் இருக்காங்க. அது குப்பைலாம் இருக்குது, மழை அடித்து தண்ணி அடித்து அந்த பக்கம் வந்துருச்சு. அதிலிருந்து அவன் வெளியே எவ்வளோ சத்தம் போடுறான்னு தெரியாது, காடியில் வீட்டுக்கு வந்தோடனே ஓப்பன் பண்ணிடுவான். பொய் சாட்சி அண்டை வீட்டுக்கு நம்ம என்ன எங்கள் போட்டோக்கு அப்படி தான் போவோம். ஆனால் நான் எப்படி நடந்துக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தனாக இருக்கிறேன். நான் முன்ன கூட சொன்னேன், இந்த சினாவில் இருக்கும்போது அந்த சின்ன வீட்டு இருந்ததில்ல, பழைய வீட்டை சிஸ்டர்லாம் தெரியும். நம்ம சின்ன இருந்த முன்ன பேர்லாம் வாங்கலப்ப இந்த தாம வகையா அங்கே இருந்தோம். அந்த பையன் இருப்பான், சின்ன பையன் இருப்பானுங்க,
அங்கே வந்து இங்கே வீட்டு பண்ணுங்க ஒன்று அடிப்பான். அப்போ ஒரு கிறிஸ்துமஸுக்கு ஆண்டி ஏன் செஞ்சாங்க, நல்லா கேக்கு செஞ்சு அவன்கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் தான் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அந்த பெருசாக சீட் பண்ணிங்க பார்த்தா. ஏன் இதை சொல்ல போகிறோம்னாக்கா, சில சமயத்தில் நம்ம அண்டை வீட்டுக்காரர்கள் மேலே தப்பான தவறான அபிப்பிராயங்கள் சொல்லுவாங்க, சொல்லலாம். ஆனால் நீ உப்பாக இருக்கிற மொழியாக இருக்கிற சத்தியத்தை தெரிஞ்சுருக்கு. அதுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையில் அது தப்பு என்று நம்ம கொண்டு வந்தோம். ஃபால்ஸ் டெஸ்டிமனி. ஓகே, ஃபால்ஸ் ஃபால்ஸ் மோட்டிவேஷன் வீக்னஸ் அப்படின்னாக்கா தவறான ஊக்குவிப்பு கொடுப்பு. மோட்டிவேஷன் இல்லை. வாட்ஸ் மோட்டிவேஷன்? மோட்டிவேஷனாக்கா தன்முனைப்பு சொல்லலாமா? ஓகே, சில பேர் தன்முனைப்பெல்லாம் பேசுவாங்கள்ல, தவறான தன்முனைப்பு பேச்சாளர் கொடுக்குறது. ஏமே இங்கே பாருங்க, நான் பார்க்கணும், நம்ம பிள்ளைங்க நம்ம பார்க்கணும். இந்த பாடி வைட்டனிங் ஒன்று விற்கிறான்னு இருக்கா? நம்ம பிள்ளைங்க ரொம்ப ஆசை. என்னன்னாக்கா இந்த பாடி அதை போட்டிங்கனாக்கா விலையாயிடும். எத்தனை பேர் செய்கிறாங்க எங்கே தெரியும்? வெரி எக்ஸ்பென்சிவ் இந்த குளோட்டின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? இருக்கா? ஸோ இது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மாடர்ன் டெக்னாலஜியாக இதை நீங்கள் சில பேர் இதெல்லாம் செய்வாங்க, ப்ரொமோட்டர்ஸ் கூட வச்சுருப்பாங்க, தப்பான தவறான செய்திகள் கொடுப்பதற்காக. ஏன்னா அவங்க வியாபாரம் நடக்கணும் பாருங்கள், ஏன்னா வியாபாரம் செய்யணும் பாருங்கள். அவன் என்ன சொல்லுவானுங்க, இந்த ப்ரோடாக்ட் நல்ல ப்ரோடாக்ட் நீங்கள் போட்டால் விலையாகிடுவீங்க. ஸோ இந்த ப்ரோடாக்ட் வந்து நீங்கள் போட்டுன்னு சொல்லிட்டு அட்ரஸ் டிவிக்குள்ளே அட்ரஸ் பண்ணுறாங்க தானே அந்த இதெல்லாம் போடுறதுக்கு, ரைட்? ஸோ அந்த மாதிரி சில காரியங்கள் செய்யும்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா, உண்மை அந்த குளத்தின் என்ற அந்த 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 ரசாயனம் உங்களுடைய தோலில் படப்பட அந்த தோல், உங்களுடைய தோல் வந்து மிக சீக்கிரத்தில் வந்து 12 தோல் வரை ஆயிடும், சுருக்கம் விழுந்துடும். அதோடைய எண்ணெய், அதோடைய நம்ம இயற்கையாகவே நம்முடைய சரீரத்தில் ஊறுகின்ற அந்த எண்ணெய் தனம் அது என்ன செய்யும், அது எடுத்துடும். ஆகினா கேர்ஃபுல். இந்த மாதிரி தப்பான தன்முனைப்பு பிசினஸுக்காக செய்கிறவங்களுக்கு தவறான என்னது சாட்சி அப்படித்தான் போட்டிருக்கு. உன்னுடைய மினிமம் இதெல்லாம் பார்த்துக்கோ. உன்னுடைய அண்டை வீட்டுகளுக்கு நீ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஓகே, 5வது. 6வது வந்து தவறான சாட்சிகள் சொல்லி நம்ம பக்கம் இருக்கிறது. இது ரொம்ப நடந்திருக்கு, என்னோட வாழ்க்கை ரொம்ப நடந்தது, இப்பயும் நடக்குது. உங்ககிட்டையும் சொல்லலாம், நம்மகிட்டையும் சொல்லலாம். சில பேர் இருப்பாங்க, சில நம்ம திருச்சபையே சொல்லலாம், திருச்சபையும் சொல்லலாம். கிறிஸ்து சபை தான், கிறிஸ்தவ தான். அந்த சபைக்கு போகாதீங்க, அந்த சபையில் அவங்க ஆவிலாம் இல்லை தெரியுங்களா? அந்த சபையில் ஆவி இல்லை, அந்த சபையில் அணிய பைசா பேச மாட்டாங்க. ஓகே, இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கிறிஸ்துக்குள்ளேயே நம்ம பேசிக்குவோம், நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கா இந்த மாதிரி? இருக்கா? தெரியல, உங்களுக்கு இருக்க பயப்படுறீங்க சொல்றது எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு ஆவி இல்லாத ஒரு சபையில் ரசிக்கப்பட்டவர். பிரஸ் பற்றி கையெல்லாம் கட்ட மாட்டாங்க, இந்த மாதிரி தப்பெல்லாம் அடிக்கக்கூடாது. ஆனால் நல்ல ஒரு நற்செய்தியை சொல்லுகின்ற எத்தனை பேர் இந்த பைபிள் பிரஸ் பற்றி சர்ச்சு தெரியும்? கோயிலில் இருக்கு, சிங்கப்பூரில் இருக்காங்க சார், 5-6 கலைகள் இருக்குங்க. நல்லா ஊழி செய்வாங்க, நற்செய்தி அப்படி தான் சொல்லுவாங்க பக்காவா. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஆவியில் நிறைஞ்சி ஆவியில் நம்ம சில காரியங்கள் துதிக்கிறது, கை தட்டுறது ரொம்ப ஒரு குறவு. ஆனால் இப்போ அவங்க செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க ஆவி என்னன்னு சொல்லலை, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அங்கே தான் நான் ரசிக்கப்பட்டேன். இப்போ நம்ம பக்தி சபையில் எடுத்துக்கிட்டால் சில பேர் பக்தி சபையெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஐயா என்ன போட்டிருக்காங்க, பக்தி சபை ஆவி நம்பாதுன்னு போட்டிருப்பேன். இது ஜெயிச்ச ஒரு பேர் தான் வச்சுருக்காங்க, மனுஷன் கொடுக்குற பேர் தான். ஆனால் நான்
இதில் யாரும் ஆவியில் பேசுனாக்கா, அந்நிய பாஷையில் பேசுனாக்கா, கை தட்டி படித்தாக்கா, ஏய் நிப்பாட்டு நிறுத்துன்னு சொல்லியிருக்குமா? இல்லை தானே? டோன்ட் லிசன். இந்த பொய் சாட்சிகளை தயவு செய்து கேட்காதீங்க. இந்த மாதிரி தான் சில பேர் நல்லா வளர்ந்த ஒரு பிள்ளைகளை கூட அவங்க என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா, என்னுடைய ஊழியத்தில் நடந்த காரியம் அந்த அந்நிய பாஷையில் பேசி ஆவியில் நிறையாத படிக்காக அந்நிய பாஷைன்னு ஒரு வரம் பேசாததுனால சில சபைங்க ஓகே இந்த பிள்ளைக்கு வந்து அந்நிய பாஷை தெரியல, ஆவியில் நிறையல, அதனால் உங்களையும் கொடுக்க முடியாது. நீங்கள் எத்தனை பேர் அந்நிய பாஷையில் இருக்கிறீங்க? எனக்கு நல்லா தெரியும். உங்கள் பிள்ளைங்களை பரிசுத்த ஆவினால் நிறைஞ்சிருக்கு. அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். நல்லா கிளே பண்ணிக்கிங்க. எல்லாருக்கும் கிடைக்காது. அது கிடைச்சிட்டாக்கா நம்ம பெரிய பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்களும் ஆண்டவருக்கும் உள்ள காரியங்கள் அந்த மாதிரி தப்பான தவறான செய்திகள் அதான் என்னது என்ன போட்டிருக்கு? ஃபால்ஸ் விட்னஸ். அப்போ அந்த பிள்ளையோட வாழ்க்கை அந்த நேரத்தில் என்ன ஆச்சுனாக்கா, அப்போ எனக்கு அந்நிய பாஷை இல்லை, எனக்கு வரங்கள் இல்லை, நான் ஊழியம் செய்ய மாட்டேன். அந்த பிள்ளையோட வாழ்க்கை அப்படியே அநேக வாலிப பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து இன்ஃபீரியர் ஆகிடுது. டோன்ட் டூ தட். உங்களுக்கு தெரிஞ்சாக்கா என்கரேஜ் பண்ணுங்க. ஆண்டோட எல்லாத்தையுமே அழைச்சிருக்கிறாரு. ஸோ அது வந்து என்னது மெனிப்புலேஷன். ஏன்னா அவங்க சபைக்கு வாங்க, எங்கள் சபையில் வந்து எப்படி அந்நிய பாஷையில் பேசணும், எப்படி ஆவியில் நிறையணும். இல்லைங்க, நீங்கள் ஆண்டோடு சரியாக உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி தேவனோட வசனத்தை வாசித்து நீங்கள் தியானம் பண்ணி ஆராய்ச்சிங்கனாக்கா கர்த்தர் உங்களுக்கு அந்த அந்நிய பாஷையை நிச்சயமாக கொடுக்கணும். நான் அதை பற்றி முன்னாடி பேசுகிறேன். ஸோ 7வது அன்ட்ரூ டெஸ்டிமனி. சில பேர் சாட்சியம் கொடுப்பாங்க காமிச்சதுக்காக, ரொம்ப பிளாகா நம்ம மலையாளம் பார்த்தனால ரொம்ப பிளாகா பண்ணுறதுக்காக பெரிய பெரிய சாட்சியெல்லாம் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனால் உண்மையிலே அந்த சாட்சி உண்மை இல்லை. ஏன்னா மற்றவங்களை கவரத்தக்கதாக, மற்றவங்களை வந்து அட்ராக்ஷன் பண்ணத்தக்கதாக ஸோ பெரிய சாட்சியாக சொல்லுவாங்க. நான் சொல்கிறது எல்லாரையுமே சொல்கிறேன். அது கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவங்க எல்லாருமே சரி. சில சமயங்கள் வந்து சாட்சி சொல்லும்போது ரொம்ப பேர் நம்ம சாட்சி கேள்விப்பட்டிருக்கோம் தானே, கேள்விப்பட்டிருக்கோம்ல. இப்போ அந்த சாட்சியெல்லாம் காணும். அதுக்காக நம்ம சொல்கிற சாட்சியெல்லாம் பொய் நான் சொல்ல வரல. அப்படி பொய்யான சாட்சிகள் சொல்லும் போது கேட்போம், உள்ளதை உள்ள மாதிரி சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்ன செஞ்சாரோ அது சொல்லுங்க. அவங்க மாதிரி நான் வந்து என்னது சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செஞ்சாரோ அந்த சாட்சியை உண்மையாக சொல்லுங்க. பொய் சாட்சி சொல்லாதீங்க. ஏன்னா அநேகரை தெரிய வரும் பொழுது அப்போ என்ன செய்வாங்க, ஆண்டவர்கிட்ட போயிருக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பாஸ்டர் மார்மன் மாதிரி செய்வது உண்டு. ஏன்னா அவங்க ஊழியத்திற்காக, அவங்களோட ஊழியங்களை அவங்க மற்றவங்க இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான பொய் சாட்சிகள் சொல்லுவாங்க. என்ன சொன்னால் முதல்ல 7 சாட்சிகள். 1 பொய் சாட்சி சொல்ல இருப்பையாக. மற்றவங்களை என்னது இந்த குற்றம் செஞ்சாங்க, குற்றவாளி தான். சில பேர் பயந்துக்கிட்டே சொல்ல மாட்டாங்க, நம்மளுக்கே அந்த வம்புல போயிடுவோம். ஆனால் பொய் சாட்சி சொல்லாதீங்க. இன்னொன்று, சில பேர் தெரியாதவர்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, கட்டுக்கதை சொல்லி உண்மையான கதையாக்கிடுவோம். உங்களுக்கு அதை பற்றி தெரியல, அவங்க பற்றி தெரியல, திருப்பி அதை சொல்லாதீங்க. இன்னொன்று, யாரோ கேட்டதுனால, யாரோ சொன்னதுனால அவங்க மேலே தப்பான அபிப்பிராயத்தை நீங்கள் காமிக்காதீங்க. உங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. யூ டோன்ட் டாக் டு. ஓகே. அப்புறம் 4வது என்ன சொன்னேன் நான், டெஸ்டிமனி அகெயின்ஸ்ட். இன்னொன்று வந்து நம்ம அண்டை வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டு, உங்கள் பக்கத்தில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களும் நம்ம அண்டை வீட்டுக்காரர் தான். ஆக்சுவலி அவங்க பற்றி தவறான சாட்சி கொடுக்க வேண்டாம். 5வது நம்ம இந்த பிஸ்னஸ் மோட்டிவ் சொன்னேன், ப்ரொமோட்டர்ஸ் சொன்னேன், ரைட். ப்ரொமோட்டர்ஸ் வந்து பல மாதிரியான ஜாமான்கள் விற்பானுங்க அவங்களுடைய வியாபாரத்துக்காக. எல்லோரையும் நம்பி வாங்கிட்டீங்கன்னாக்கா நம்மளுக்கு தான் கருதி.
ஆறாவதாக மெனிப்புலேட், மற்றவங்களை வந்து மெனிப்புலேட் பண்ணி, மெனிப்புலேட்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் இழுக்கிறதுக்காக அவங்கள சைக்கிள் ஒர்க் பண்ணுறது. ஸோ அது மாதிரியான சாட்சிகளை நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து உண்மை இல்லாத சாட்சிகள். என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சார் சொன்னேன். அந்த ஒரு மேனேஜர்கிட்ட இது வரைக்கும் என் மனைவி சொல்லியிருக்காங்க, பார்த்தாக்கா அவங்க மனைவி கேட்கணும். அது மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் வேலைக்கு நம்ம நடக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. ஓகே. ஸோ அதெல்லாம் அன்பானவர்களே, இப்போ தான் உங்களுக்கு பிரசங்கமே ஆரம்பம். இந்த 10 கட்டையில் கொடுத்துருல தெரிஞ்சிச்சு. 9வது கட்டையில் வந்து பொய் சாட்சி சொல்லாத, பார்க்காத சொல்லாத, அவங்க காசு கொடுத்தாலும் சொல்லாத, பொய் சாட்சி. இந்த கட்டளைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. லுக் எடுங்க, இப்போ கவனிக்கும். யோசுவா 1வது அதிகாரம் 7-8 வசனங்க. யோசுவா பைபிள் தான் இருக்கு. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாண வழிகள் எல்லாம் செய்ய கவனமாயிரு. எப்படி இரு? பரவாயில்ல, ஓகேலாம் சொன்னாரா? கவனமாயிரு. மேலும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி. புத்திமானாய் மார்க் பண்ணிக்கங்க அந்த வார்த்தை. புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு புத்திமானாய் நடந்து. புத்திமான என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சக்சஸ். இந்த வார்த்தைக்கு அவங்க சக்சஸா இருக்கணும்னாக்கா அந்த வார்த்தை மார்க் பண்ணிக்க. புத்திமானாய் இருக்கும்படிக்காய் அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வேற எந்த நியாயப்பிரமாணம்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு. மறுபடியும் கவனம். அப்புறம் அப்படி செஞ்சியாக்கா அப்பொழுது இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். கவனமாயிருப்பாய், புத்திமானாயிருப்பாய். கவனமாயிருப்பாய், புத்திமானாயிருப்பாய். இது ரெண்டுக்கு கோர்வை இருக்கு. எந்த புஸ்தகத்தை இப்போ ஆண்டு என்ன சொல்றாரு? என்னாச்சு? மோசக்கிட்ட கொடுத்தாருல்ல, எல்லாத்தையும் மன்னங்கனம் முடிஞ்சு இப்போ என்ன செய்ய போகிறாங்க? யோசுவா வந்து தலைமைத்துவத்தில் போக போகிறாரு. இது தெரியுமா? இந்த கலை என்ன தெரியுங்களா? அந்த விடுதலை பெற்றாங்கல்ல, எல்லோரும் போகல. அந்த வாக்கு தத்தம் பண்ண தேசத்திற்கு எல்லோரும் போகல, தெரியுங்களா? அந்த சங்கதியில் அந்த தலைமுறையில் வந்தது 2 பேர் தான் போனாங்க. யோசுவாவும் கேலேப் தான். மற்றவங்க எல்லாம் இறந்துட்டானுங்க. 40 வருஷம் எல்லாத்தையும் கொண்டுட்டார் ஆண்டவர். அவங்களுடைய புதிய தலைமுறை தான் போகுது. இப்போ அவங்களுடைய தலைமுறை 2வது தலைமுறை தான் போகுது. எந்த தேசத்துக்குள்ளாக? வாக்கு தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்குள்ளாக. அந்த வாக்கு தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்குள்ள நீ போனாக்கா இந்த கட்டளைகளை, இந்த புஸ்தகத்தை, இதில் இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் லெஃப்டோ ரைட்டு விடக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். கட் ரைட்டாக இருக்கணும் சொல்லுவாங்களே, கட் ரைட்டாக இருக்கணும். அதே சமயம் உங்கள் வாயை விட்டு விலகக்கூடாது. அப்போ நீ எப்படி இருப்பாய்? புத்திமானாக இருப்பாய், சக்ஸஸாக இருப்பாய். இப்போ ரொம்ப பேர் என்ன செய்கிறாங்கனாக்கா, வாழ்க்கையில் நான் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் கட்டளைகளை எப்படி வேணும்னா அவங்க நடந்துக்கிறாங்க. ஓகே நீங்கள் சொல்ல போகிறோம் முக்கியமான கருத்து. யூ காட் இட். ஓகே, பக்கத்தில் பார்த்து சொல்லிக்கணும். முக்கியமான காரியம் ஆண்டு சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. என்ன பாருங்க, ஆண்டவர் படித்தார், எல்லாத்தையும் படித்தார்ல, எல்லாத்தையும் படித்தார். ஆண்டவர் படித்தார். மீன் எங்கே இருக்கும்? மீன் எங்கே இருக்கணும்? தண்ணீரில் இருக்கணும்.
ரைட்? பறவை எங்கே இருக்கணும்? பறக்கணும். ரைட்? ஒரு விதை விதைச்சா எங்கே முளைக்கணும்? மண்ணில் தான் முளைக்கணும். எப்பயாச்சும் மீன் தண்ணீரில் எனக்கு நீஞ்ச தெரியல சொல்ல முடியுமா? சொல்லியிருக்க அந்த மீனாச்சும் சொன்னாக்கா படைத்தவர் அவமானப்படுத்துது. அப்போ அவர் படைத்தவர் மச்சங்கள் உண்டாவதற்காக சொன்னார்ல ஒரு வார்த்தை. இது வரைக்கும் எந்த மீனாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா எனக்கு நீங்க தெரியல? ஏன்னா படைத்தவருடைய பிரஸ்டேஜ், பருத்தருடைய மானத்தை காக்கின்றது. அது அவருடைய சிஸ்டிப்பின் அதிகாரம். அப்படிதான் ஆச்சாக அவருக்கு அவமானம் நடந்துச்சு தானே. எந்த மீனாச்சும் பாருங்க, எந்த மீனாச்சும் இந்த தண்ணி ரொம்ப நாள் அதுக்குள்ளே இருந்துட்டேன், ரொம்ப சூடாக இருக்கு, நான் வெளியே வந்து என்னது கொஞ்சம் கூலான வாட்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்கா? இல்லை. அது கட்டளை மீறல, தேவனுடைய கட்டளை அது மீறல. அல்லேலூயா. பறவை அது பறக்கணும். எனக்கு பறக்க ஸ்கூலுக்கு தெரியல, யாராவது இந்த பறக்க கற்றுக் சொல்லியிருக்கா? எந்த பறவையாக சொல்லியிருக்கா? இல்லை வீட்டுக்கு முன்னிட்டு எங்களுக்கு கிளாஸ் நடத்துறீங்களா எப்படி நான் பறக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா? அப்படி சொல்லியிருந்தால் படைத்தவருக்கு அவமானம். சொன்னார் தானே, பறவைகள் அல்லேலூயா ஆகாயத்தின் பச்சைகள் பறக்கணும். விதை என்றால் அது முளைக்கணும். அது எங்கே போட்டால் முளைக்கும்? இந்த மாதிரி நல்ல ஒரு நல்ல விதை, நல்லா இது பழம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா காங்கிரீட்லாம் போட்டு சிமெண்ட்லாம் போட்டு இங்கே விதைக்க முடியுமா? இது விதைச்சா அந்த விதை வருமா? முளைக்குமா? முளைக்குமா? அது எங்கே போடணும்? மண்ணு. அதுக்கு ஈரப்பசம் தேவை, மண்ணு தேவை. அது அதோட கட்டளையை உடைக்கலையே. மனிதனாக நீயும் நானும் தான் தேவனுடைய கட்டளை உடைக்கிறோம். மனிதனாக நீயும் நானும் தான் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படையாமல் வாழ்றோம். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எது இல்லை, சக்சஸ் இல்லை. நம்மளோட வாழ்க்கை புத்தியமான நடந்துக்க நமக்கு தெரியல. இந்த சத்தியத்தை லெஃப்டோ ரைட்டோ இதுக்கு ஆதாயம் வந்தால் போதும் சொல்லிட்டு வாழ்றதுனால தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் பஞ்சமும் பட்டினியும் வந்திருக்கிறது. எனக்கு அன்பானவர்கள், எனக்கு பிரியமானவர்கள், தேவனுடைய கட்டளையை உடைக்கிறது நம்ம தான். வேறு எந்த சிஸ்டிக்கும் தேவனுடைய கட்டளையை உடைக்கல. அதுங்களுக்கு பஞ்சமோ பட்டணியுமோ இல்லை. அவங்களுக்கு பணக்காரன் ஏழன்றது இல்லை. எல்லாம் சமரசமாக வாழுது. மனசை மட்டும்தான் இந்த கட்டளையை உடைக்கிறோம். அதனால தான் ஒரு வார்த்தை பார்க்குறாங்க, எங்கேயோ கேளுக்கு சரி, ஒரு சிம்பிள் முடிச்சது எவ்வளோ தெரியல. இந்த கட்டளை சரியா, இதெல்லாம் இப்படி நடக்குமா, இப்படி செஞ்சாக்கா நான் சக்ஸஸ் ஆகிடுவேனா, இதெல்லாம் நான் இப்படி செஞ்சினாக்கா என்னோட வாழ்க்கையில் முன்னாடி நான் பணக்காரன் ஆயிடுவேனா? ஓகே, குட், வண்டர்ஃபுல், நல்ல கேள்வி. இப்போ அந்த கேட்குது, முன்னே கேட்குது, தெரியுது. நீங்கள் அறிவு சிகருங்க. எத்தனை பேர் இந்த பிள்ளைங்களாம் காடி வச்சு எனக்கு பெறுவேன். நான் சொன்னேன் இன்னைக்கு, ஏன் எங்கள் பிள்ளைங்களாம் காடியை ஓட்டுறியா? ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளைங்க நான் டவுன் அடிச்சுட்டு கொண்டு போய் விட்டுட்டு வருவீங்க, நோ ப்ராப்ளம். மற்றவங்க எப்படி வளர்க்குறாங்க, இந்த ஆம்பளை பிள்ளையை தனியாக பொம்பளை பிள்ளையை தனியாக எப்படி வளர்த்தாங்க எனக்கு தெரியாது. எங்களுடைய குடும்பத்துலேயும் சரி, எங்களை திருச்சபையும் சரி, எல்லா பிள்ளையும் சரியாக தான் வளர்த்தாங்க. அதெல்லாம் பட்டெல்லாம் பட்டுட்டு பிறகு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஹல்லேலூயா. சரி, அதே போல் நீங்கள் எல்லாரும் காடி வச்சுருக்கீங்க தானே? பிள்ளைங்களா காடி வச்சுருக்கீங்களா? காடி வச்சு கையை தூக்க மாட்டீங்க, என் காடி கேட்பேன். ஓகே, காடி வச்சுருக்கீங்க. காடி 5 காசு 10 காசு காடிலாம் இல்லை, அது பொம்மை. காடியெல்லாம் நல்லா வேலை போட்டு வாங்கி நான் புது காடி வந்து நிப்பாட்டுறீங்க. ஹல்லேலூயா. சரி, நிப்பாட்டிட்டு அந்த காடிக்கு நீங்கள் என்ன ஊற்றுவீங்க? காடிக்கு என்ன ஊற்றுனா ஓடும் அது? கேட்பீங்களா? அந்த காடி உங்களுக்கு வித்தானே, அதை போய் கேட்பீங்களா? என்ன ஊற்றுனா இது காடி ஓடுன்னு கேட்பீங்களா? 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 கேட்குறா
உங்களுக்கு காடி வித்திருக்கிறான், அவங்கிட்ட இந்த காடி என்ன ஊத்த ஓடுன்னு கேட்க மாட்டீங்க. ஆனா உன்னை படைத்த கடவுள் கட்டளை கொடுத்திருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்க சொல்றாரு. கேள்வி, இது இப்படி செஞ்சா என்ன ஆசீர்வதிச்சிருவாரோ? நான் சேர்ச்சுக்கு போனா நான் நல்லா இருக்கணும், வேதத்தை படிச்சு நான் தியானம் பண்ணாக்கா என்னோட வாழ்க்கை நல்லா இருக்குமோ? ஆனா உன் காடி அவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கிற, என்னது நீ என்ன பெட்ரோல் ஊற்ற சொல்கிற? பெட்ரோல் விலை கூடியா இருக்கு. நான் ஆரஞ்சு ஜூஸ் தான் ஓட்டுவேன்னு சொன்னாக்கா இதுதாங்க நடக்குது. சத்தியத்தை தெரிஞ்ச பிள்ளைங்கள, இதுதான் நம்மளோட வாழ்க்கையில் ஏன் சக்ஸஸ் இல்லை, ஏன் புத்திமான நடக்க தெரியல, ஏன் நம்மளோட குடும்பங்கள் புத்திமான நடத்த தெரியல, ஏன் நம்மளோட பிள்ளைங்களை சரியாக வளர்க்க தெரியல? சத்தியத்தை தாறுமாறாக லெஃப்ட் ரைட் நீங்க போறீங்க. எஸ், நான் சொல்றது வந்து உலகத்தால் இல்லை, நான் சொல்றது வந்து நம்மளுடைய சத்தியத்தை தெரிந்த கிறிஸ்துவனுக்கு நான் பேசுறேன். இந்த வேலையில் நீங்க அன்பானவர்கள், நம்மளுடைய சிந்தியில் இருக்கின்ற சொல்றாங்க, நம்மளுடைய சிந்தியில் இருக்கின்ற எல்லா கெட்ட சிந்தனைகளையும் இன்றைக்கு எடுக்கணும்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேதத்தின் மூலியமா அதான் தியானம் சொல்றாங்க. சில சமயத்தில் என்னால் முடியாது, என்னால் இப்படி தான் நான், என்னால் என்னது முட்டாள், எந்த காரியத்தையும் செய்ய முடியாது சொல்கிறாங்களே, அது உங்களுடைய மனநோய். மனநோய் சொல்கிறாங்களே, மனநோய் சொல்கிறாங்களே, சில பேருக்கு மனநோய். அந்த வார்த்தை சொன்னோன்னே சில பேர் அழுந்துருவாங்க. சில பேர் தைரியம் இருக்கு, நான் என்னது கர்த்தர் என்னை படிச்சிருக்கிறார், கர்த்தர் கொடுத்த வெற்றி நான் தைரியமாக பேசுவேன். பேசுகிற தில் ஆண்டோட வசனத்தை நம்ம படிக்கணும், தியானிக்கணும். சொல்ல 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 அது போய் உங்களுக்குள்ளே இறங்கும். என்ன சொன்னேன் தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய மனிதர்களுடைய அழுக்க அது என்ன செய்யும்? ஐயா, உங்கள் ஹார்ட் டிஸ்க் வைரஸ் எல்லாம் அடிபட்டுருச்சு. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுடைய கம்ப்யூட்டரு, உங்களுடைய பிசி, உங்களுடைய லேப்டாப்பு அவன் பார்க்குறான், இனி தொலைப்பாக்கி அட வைரஸ். ஒன்று புது கம்ப்யூட்டர் வாங்கணும், இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற ஹார்ட்டு டிஸ்கை மாற்றணும். புதிய தானியம் மாறணுன்னாக்கா, பழையவர்கள் எடுத்து போடணுன்னாக்கா கர்த்தருடைய சத்தியத்தை நீ தியானம். சில பேர் எடுத்துக்கலாம், சில சில நாள் ஜோக்கிங் தான், சும்மா ஜோக்கை தான் நான் சொன்னேன். இது ஆனால் குள்ள பட்ட அந்த அடி, தடியால் அடித்த அடி மாறிவிடும், சொல்லால் அடித்த வடுவோ மாறாது. தமிழ் திரையாளர் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு சொல்கிறது விளங்குதா? என்னது அப்படின்னா என்னது? தடியால் கம்பால் அடித்த அடி மாறிடும். ஆனால் ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, அது மாறாது. ஹெஃபுல்லா பொய் சாட்சி சொல்கிறோமா? சத்தியத்தை பிரிவனும் எங்களை ஆண்டவர் அதிகமாக நேசிப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு பரிசுத்த நாளிலும் ஆண்டவரை எங்களுக்கு நீர் கொடுக்கின்ற இந்த சத்திய வசனங்கள் ஆண்டவரை நாங்கள் புத்தியாகவும் ஆசீர்வாதமாகவும் சக்சஸ் ஆகவும் நாங்கள் வாழ கற்றுக் கொடுக்கின்ற இந்த வேத ரகசியங்களுக்காக நன்றி. தேவரீர் இந்த உலகத்தினை படைத்த எல்லா சிருஷ்டிகளும் ஆண்டவரை உம்முடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து வாழ்கிற காப்பனை எங்களை தவிர என்னை தவிர இன்றைக்கு ஆண்டவரை அதே ஆண்டவரை காமித்ததுக்காக நன்றியப்பா. இந்த சத்தியத்தை ஆண்டவரை வலது புறமோ இடது புறமோ ஆண்டவரை மாற்றாத படிக்கும் ஆண்டவரை இந்த சத்திய வசனம் எங்களுடைய வாயிலில் இருக்கும்படிக்காக அப்பா இந்த நாளை ஆண்டவரை நாங்கள் கடந்து செல்ல, எங்களுடைய ஜீவ நாட்களை கடந்து செல்ல அப்பா நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து எல்லா நோய்களும் குணமாக்கி கிருபையினாலும் இறுக்கங்களினாலும் முடிசூற்றி எல்லா நன்மையினாலும் நிரப்பி கழுகுக்கு ஒப்பான வாழ வயது தந்ததுக்காக நன்றி. ஆமென். தேவாதி தேவனுடைய கிருபை
இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேங்க்யூ வெரி மச்.